மாறா, வீரா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காடா. இருக்கட்டும். டேய், நீ போய் அவகிட்ட சாரி கேளுடா. சும்மா இருங்க. நான் தப்புன்னு சொல்றீங்களா நீங்க? டேய், இல்லடா, அது வந்து இங்க பாருங்க, நானா இருக்க போய் அடிச்சுட்டு மட்டும் வந்தேன். அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா 2 பேர்த்த மர்டர் பண்ணிருப்பீங்க. அப்படி பேசினானுங்க அவனுங்க. டேய், புரியுதுடா. ஆனா இப்ப வீரா கலெக்டரால இருக்கா. இந்த பாரு, வீராவை 4 பேர் தப்பா பேசுவாங்கல்ல, நீ போய் சாரி கேட்டுறா. தயங்காதடா. உன் மேல ஆக்ஷன் எடுத்துட போகுதுடா. இல்லப்பா, நான் போய் பேசினேன்னு வச்சுக்கோங்க, ஓவரா சீன் போடுவா. அவ என்ன ஆக்ஷன் எடுக்கிறாளோ எடுக்கட்டும். டேய் டேய், டேய். ஐயோ, இவன் இப்ப சொன்னா கேட்காம போறாங்க. இப்ப எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது? வீரா, வீரா, வீரா. மாமா, சொல்லுங்க மாமா. மா, நீ அந்த பையல சும்மா விடாதமா. ரவுடித்தனங்கிறது அவன் கூடவே பிறந்த புத்தி. எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறான். இந்த பாருமா, நீ உன்னோட டிபார்ட்மெண்ட் சார்பா அவன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது எடுமா. உள்ள தூக்கி வைக்கணுமா வை. ஃபைன் போடணுமா போடு. இல்ல ஸ்டேஷன்ல வச்சு 4 சாத்து சாத்தணுமா சாத்திக்கோமா. அப்பவாவது அவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். என்ன பண்றது? இவனை நான் பிள்ளையா பெற்றிருக்கேனே. ஏம்மா, நீ மாற மேல எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் என் பேர் தாமா கெட்டு போகும். ராமச்சந்திர மகன் இப்படி பண்ணிட்டான்னு என்னையும் தப்பா பேசுவாங்க. ஏன் கெட்டு போட்டுமே? என் பேரு தானே கெட்டு போகுது, கெட்டு போட்டோம். இவனை பெற்றதுக்காக இதெல்லாம் அனுபவிச்சுதாமா ஆகணும். என் தலையெழுத்துமா, அனுபவிச்சுட்டு போறேன். நான் யாருக்கிட்ட என்னத்த சொல்றதுன்னு தெரியல இருக்கு.